போருட்டோ டிபிவியில் நெக்ஸ்ட் ஒட்சுசுக்கிக்கான ஒரு இன்ட்டை கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் வரப்போகிற அந்த புது ஒட்சுசுக்கி யார், அமடோவோட ரியல் பிளான் என்னங்கிறத பற்றி பார்ப்போம். அமாடோ கார் ஆர்கனைசேஷனில் இருந்த ஒரு முக்கியமான ஆள். ஓஜி நருட்டோ சீரீஸில் ஒரோச்சுமாருக்கு எவ்வளோ மிஸ்ட்ரி இருந்துச்சோ அதை விட டபுள் மடங்கில் அமடோ பற்றி நிறைய மிஸ்ட்ரிஸ் இருக்குது. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா அமடோவோட பேக்ரவுண்ட் பற்றி பெருசாக எங்கேயும் சொல்லப்படலை. இவர் நல்லவரா கெட்டவராங்கிறது இன்ன வரைக்கும் டவுட்டாக தான் இருக்குது. ஆனால் எப்படியோ இவர் லீஃப் வில்லேஜுக்குள்ளே வந்து செட்டில் ஆகிட்டாரு. இவரை பற்றி கொஞ்சம் தெளிவாக பார்த்துட்டு அப்புறம் இவரோட பிளான் நியூ ஒட்சுசுக்கி பற்றியெல்லாம் பார்ப்போம். என்னதான் அமடோ பற்றின நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லப்படலைனாலும் இவரோட ஏம் என்னங்கிறத ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஆமாம், இவரோட பொண்ணான அகேபியை ரிவைவ் பண்ணுறது தான் இவரோட சோல் பர்பஸ்ன்னு அமடோவே சொல்லியிருப்பார். அகேபிக்கு ஆக்சுவலாக ஒரு டிசீஸ் இருந்திருக்கும். இதில் அவங்களோட உயிரே போயிருக்கும். ஆனால் அமடோக்கு எக்ஸப்ஷனல் டேலண்ட் இருக்கிறதால இவர் மறுபடியும் இவரோட பொண்ணை கொண்டு வந்துடலாம்னு நினச்சிட்டே இருந்திருப்பார். இதை பண்ணுறதுக்கு அவர்கிட்ட ஒரு செம்ம பிளானும் இருந்திருக்கும். ஆமாம், முதல்ல இவரோட பொண்ணை ஒரு குளோனாக பண்ணி அப்புறம் அவங்களோட டேட்டாவை உடம்புக்குள்ளே செலுத்தி அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது மூலயமா அதே மெமரிஸோட புது உடம்புல அவரோட பொண்ணு மறுபடியும் வருவாங்கன்னு அமடோ பிளான் போட்டு இருப்பார். ஆனால் அமடோ நினச்சதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தான் அங்கே நடந்திருக்கும். அகேபியோட எமோஷன்ஸ் மெமரிஸ்னு எதுவுமே இந்த குளோனுக்கு இருந்திருக்காது. அதுக்கு பதிலாக இது கம்ப்ளீட்டாக வேற ஒரு பர்சனாலிட்டி கொண்டதாக இருந்திருக்கும். இதை பார்த்த அமடோ உடஞ்சி போயிருப்பார். நிறைய ரிசர்ச்சை அதுக்கப்புறம் பண்ணியிருப்பார். அமடோ ஹியூமன் பாடியை பர்ஃபெக்ட் பண்ணாலும் ஹியூமன் சோலை இவரால் பில்ட் பண்ண முடியலை. இதனால் ஒரு கட்டத்தில் இந்த ரிசர்ச்சையே ஸ்டாப் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் இவரோட லைஃப்பில் ஒரு பெரிய பிளாங்க் இருந்திருக்கு. இந்த பிளாங்க் டைமில் தான் இவருக்கு ஒட்சுசுக்கிஸ் பற்றி தெரியுது. ஷிவாயோட உடம்பு கிடைக்குது. பவர்ஃபுல் சைபாக்ஸை கிரியேட் பண்ண கற்றுக்கிட்டு இருந்திருப்பார். எல்லாமே இந்த பிளாங்க் பீரியடில் தான் நடக்குது. இதை பற்றி பின்னாடி டீட்டெயிலாக பேசுவோம். இந்த ஒரு பிளாங்க் பீரியடுக்கு அப்புறம் இவர் ஸ்ட்ரெயிட்டாக காராவோட ரிசர்ச் டீம் ஹெட்டாக இருக்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இப்படி அமடோ இஷிக்கி கூட வந்த அப்புறம் தான் ஒரு விஷயத்தை டிமாண்ட் பண்ணுறாரு. இது என்னன்னு அப்போ நமக்கு ரிவீல் பண்ணவே இல்லை. ஆனால் இது அமடோவோட டாட்டரை ரிவைவ் பண்ணுங்கிறது மட்டும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நான் அமடோ டிமாண்ட் பண்ணுற விஷயம் விஷ் கிராண்டிங் எபிலிட்டியாக இருக்கும்னு நினச்சேன். ஆமாம், கவாக்கியோட டொஜுட்சுவான கோகுகன் புத்திசமில் இருக்கிற தர்மாகனை இன்ஸ்பயர் பண்ணி தான் கிஷிமோட்டோ எழுதியிருக்காரு. இந்த தர்மாகனுக்கு நிறைய எபிலிட்டிஸ் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான எபிலிட்டி தான் விஷ் கிராண்டிங் எபிலிட்டி. இது மூலயமா யார் எந்த விஷயம் கேட்டாலும் அதை இந்த டொஜுட்சு யூஸரால் கொடுக்க முடியும். எந்த ஒரு எபிலிட்டி தான் கவாக்கியோட டொஜுட்சுக்கும் இருக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. இதை கேட்டு தான் அமடோ இஷிக்கி கீழே வேலை செய்யவும் ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாருன்னு நிறைய ஸ்பெக்குலேஷன்ஸ் இருந்துச்சு. ஆனால் இதில் ஒரு ட்ராபேக்கும் இருக்குது. கவாக்கியால் இப்படி நேச்சருக்கு அகெயின்ஸ்டான விஷயத்த கொடுக்க முடிஞ்சிச்சுன்னா அவரோட அல்டிமேட் கோலான ஒட்சுசுக்கி மேசக்கரை அவரே பண்ணியிருக்கலாமே. எதுக்காக அதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு போராடணும்னு நான் யோசித்தேன். அதுக்கேற்ற மாதிரி கவாக்கியோட கோகுகனுக்கு இந்த தர்மாகனோட எபிலிட்டிஸ் இல்லைன்னு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்போது அமடோ எப்படி அவரோட டாட்டரை ரிவைவ் பண்ணுவாருங்கிற கேள்வி எல்லாருக்குமே வந்திருக்கும். இதுக்கு அவர் யூஸ் பண்ண போகிற மெத்தட் நியூ காமா. எஸ், கவாக்கியோட காமாவை தான் அமடோ ஆகேபியோட ரிவைவலுக்கு யூஸ் பண்ண போகிறாரு. பொதுவாக ஒரு ஒட்சுசுக்கி எத்தனை காமாவை வேணால் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த காமாங்கிறது வெறும் டேட்டா தாங்கிறதால ஒருவேளை ஒட்சுசுக்கி இறந்துட்டா கூட அந்த காமா வச்சிருக்கிற பர்சனோட உடம்புல மறுபடியும் டெத்தான ஒட்சுசுக்கியால் ரீபான் ஆக முடியும். ஒருவேளை எந்த காமாவையும் ஒரு ஒட்சுசுக்கி ப்ளேஸ் பண்ணலைன்னா அந்த ஒட்சுசுக்கி பெர்மனண்ட்டாக இறந்து போயிடுவாங்க. இப்படி தான் இஷிக்கி இறந்துருப்பார். இப்போ அம்மாடோ கவாக்கி கிட்ட கேட்குறதும் அப்படி ஒரு விஷயத்தை தான். இப்போது கவாக்கி அவரோட காமாவை இம்ப்ளான்ட் பண்ணால் ஆகேபி மறுபடியும் வர முடியும்னு அமாடோ சொல்லியிருப்பார். ஆனால் இங்கே தான் ஒரு பெரிய டவுட்டே இருக்குது. காமாங்கிறது வெறும் ஒட்சுசுக்கியோட பேக்கப் டேட்டா தான். இதை வச்சு அமடோவால் எப்படி ஆகேபியை கொண்டு வர முடியும்னு தெரியல. இது மட்டும் இல்லை, அமடோவால் பர்ஃபெக்ட் ஹியூமன் பீங்ஸை க்ரியேட் பண்ண முடியுது. சோல்ஸை ஆல்மோஸ்ட் பர்ஃபெக்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுது. ஒட்சுசுக்கி டேக் ஓவரையே ஸ்டாப் பண்ணுற மாதிரியான பில்ஸை க்ரியேட் பண்ண முடியுது. ஆனால் அமடோவோட டாட்டரோட டிசீஸ்க்கு ஏன் மருந்து கண்டுபிடிக்க முடியலைன்னு தெரியல. இங்கே தான் அமடோ சஸ்பீஷியஸாக வேற ஒரு விஷயத்த பண்ணுறாருன்னு தோணுது. ஒரு தியரி படி அமடோ இந்த 2 பேரில் ஒருத்தரை ரெசரேட் பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ பெரிய பிளேவை பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. அந்த 2 பேர் யார் யாருன்னு பார்ப்போம்.
நம்பர் 1 ஷீபாய். ஆமாம், அமோடோக்கும் ஷீபாய்க்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு ரொம்ப நாளாக ஒரு தியரி இருக்கு. இன்னும் நிறைய பேர் ஷீபாய் தான் அமோடோவா இருப்பாருன்னு சந்தேகப்படுறாங்க. இதுக்கான முக்கிய காரணம் அமோடோவோட நாலேஜ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் தான். இவருக்கு முதல்ல எப்படி ஹியூமனாய்ட் சைபாக்ஸை கிரியேட் பண்ணுற நாலேஜ் வந்துச்சுங்கிறது பெரிய டவுட்டாக இருக்குது. அதை தாண்டி இவரால் சோல்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுங்கிற மாதிரியும் லேட்டஸ்ட் சாப்டரில் சொல்லியிருக்காங்க. இந்த நாலேஜ் இவருக்கு எங்கேருந்து கிடைச்சிருக்கும்னு பெரிய டவுட் வருது. இது எல்லாத்தையும் விட இவருக்கு காரால் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கிடைக்குது. அதுதான் ஷீபாயோட பாடி. இதை அவர் டிரான்சென்ட் ஆகும்போது விட்டுட்டு போயிட்டதா அமோடோ சொல்லியிருப்பார். இப்போது கேள்வியே என்னன்னா, அமோடோ எப்படி கரெக்டாக ஷீபாயோட பாடியை தேடி பிடிச்சாரு? அப்போது இஷிகிக்கு முன்னாடி ஷீபாய் கிட்ட அமோடோ வேலை செஞ்சாரா, இல்லை அந்த ஷீபாயே அமோடோ தானான்னு ஒரு பெரிய டவுட் வருது. இந்த தேரிப்படி ஷீபாய் இன்னும் அதிக பவர்ஸை அடைய தான் அமோடோவா ப்ளே பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. அவர்கிட்ட தான் காட் லெவல் பவர்ஸ் இருக்கே, அப்புறம் ஏன் அவர் இதை பண்ணணும்னு கேட்கலாம். ஆனால் ஒட்சுசுக்கியோட ஒரே குறிக்கோள் லெவலப் ஆகுறதான்னு நிறைய இடத்துல சொல்லியிருப்பாங்க. மேபி ஷீபாய்க்கும் சில காம்படிட்டர்ஸ் இருக்கலாம். அவங்கள விட இன்னும் அதிக பவர்ஸ் அடைய ஷீபா எப்படி பண்ணலாம்னு சொல்கிறாங்க. இந்த தேரி லேட்டஸ்ட் சாப்டருக்கு அப்புறம் இன்னுமே ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. ஏன்னா அமோடோ கவாக்கி கூட ஃபைட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ வரைக்கும் அமோடோ தன்னை ஒரு வீக்லிங்காக தான் போர்ட்ரே பண்ணியிருக்காரு. இப்போது முதல் தடவையாக அமோடோ கவாக்கி கூட ஃபைட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்த தியரி நியூ ஒட்சுசுகி. பொருட்டோ சீரீஸில் நம்ம பார்த்ததை விட இன்னும் நிறைய ஒட்சுசுகிஸ் இருக்க தான் செய்கிறாங்க. பல இடத்துல இதுக்கான இன்ஸை கொடுத்துருப்பாங்க. குறிப்பாக சொல்லணும்னா ஒட்சுசுகி டைமென்ஷனில் இருக்கிற ஸ்டோன் வால், அங்கே இருக்கிற ஸ்டாச்சூஸ், ரொம்ப முக்கியமாக உராஷிக்கியோட ஸ்டேட்மெண்ட்ஸ், இதெல்லாம் இன்னும் நிறைய அன்னோன் ஒட்சுசுகிஸ் இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணுது. முக்கியமாக உராஷிக்கி இந்த ஒட்சுசுகி கிளானை பற்றி நிறையவே சொல்லியிருப்பார். ஆமாம், ஒட்சுசுகிஸ்க்கு தனியாக ஒரு கிளானே இருக்காம். இவங்களுக்குன்னு தனியாக ரூல்ஸ் கூட இருக்காம். ஒரு ஒட்சுசுகி இன்னொரு ஒட்சுசுக்கியை கில் பண்ணக்கூடாது. அது அங்கே ஃபொபிடனான ஒரு விஷயமா. இதை தாண்டி டிராகன் கிங், ஏன்ஷியன் ஒட்சுசுகி, ஜோகன் நேன்ஸ்னு நிறைய விஷயத்த உராஷிக்கி சொல்லியிருப்பார். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்னும் நிறைய ஒட்சுசுகிஸ் வரப்போகிறாங்கங்கிறது கன்ஃபார்மாக தெரியுது. டிபிவியில் ஷின்ஜூஸ் டாமினேட் பண்ணுறாங்க. ஆனால் ஓஜி பிக்பேடான ஒட்சுசுகிஸ் எந்த சவுண்டும் இல்லாமல் இருக்காங்க. இதெல்லாம் வச்சு தான் ஒரு நியூ ஒட்சுசுகி வரப்போகிறாங்கன்னு சொல்லப்படுது. வரப்போகிற இந்த ஒட்சுசுகி கவாக்கிக்கான ஒரு பெரிய பவரப்பாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா பொருட்டோக்கும் ஷீபாய்க்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு நல்லாவே தெரியுது. பொருட்டோவோட ஒட்சுசுகி மோட்லேயே இவர் மோமோஷிக்கி மாதிரி இல்லாமல் ஷீபாய் மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. பொதுவாக கிஷிமோட்டோ ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் கேரக்டர் இருந்தால் அவங்களுக்கு ரைவலாக இன்னொரு கேரக்டரை எப்போவுமே வச்சுருப்பாரு. அப்படி தான் ஆஷிரமா, மாதரா, நருட்டோ, சாஸ்கே, இந்திரா, ஆஷிரான்னு நிறைய பேர் இருக்காங்க. இப்போது ஷீபாயை நமக்கு ரிவீல் பண்ணியிருக்காங்க. இவருக்கு ரைவலான ஈக்குவலான ஒரு கேரக்டராக இந்த ஒட்சுசுகி இருக்கும்னு சொல்லப்படுது. பொருட்டோக்கு ஷீபாய் சப்போர்ட் இருக்கிற மாதிரி கவாக்கிக்கு இந்த புது ஒட்சுசுகி சப்போர்ட் இருக்கலாம்னும் இந்த தியரியில் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வரப்போகிற புது ஒட்சுசுகி யாராக இருப்பா? அமோடோ உண்மையாகவே என்ன பிளான் பண்ணுறாரு? உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.